காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் பேசணும். ஏன்னா பேசியும் அது விழிக்காது. அது வீட்டுல போய் சொன்னா நல்லதான் பேசுறாரு, ஆனா என்னன்னு புரியுது. கண்டிப்பா சொல்லணும். சில ஆத்மாக்கள் போகும்போது ஆட்டோலயே போகும்போது நல்லா பேசுறது, நல்லா செய்யறது, தியானம் பண்ணலாம், எல்லாம் ஓகே தான், ஆனா புரியல. நம்ம போற வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த ரூட்டுக்கு சரியா இருக்கும் நீ நினைக்கிறியா? ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். இது எப்படி இது சாத்தியம்? அவருக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு 3 ஜென்மத்துல, அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, அவர் ஏதோ கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம், அவர் போனா கூட பார்த்து விட்டுக்கலாம், குரு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அது என்னன்னா, உங்களுக்கு விழிச்சா நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க. விழித்தா என்னமா பேசுவீங்க? உங்களுடைய வார்த்தையே வேற மாதிரி இருக்கும், உரையாடலை. அதனால எங்கடா விட்ட வைக்கிற, எங்கடா எப்படா தப்பு நடந்துச்சு, எங்கடா இருந்தாலும் விட்டோம் அப்படின்னா அவர் உங்களுக்கு வார்த்தை. எங்கதாண்டா தொலைச்சு வைக்கிற அப்படின்னு அந்த அம்மா சொன்னாயோ, என்ன பத்தி ஏதாவது பேசி அவரை பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப உங்களுக்கு விழித்திருச்சு, அந்த அம்மாவுக்கு விழித்திருச்சுன்னா 2 பேரும் எப்பதான் விட்டோம் இவர ஆடாடா அப்படிங்கிற செயல் வந்து இதான் செயல். உண்மையான ஒரு குருவை பார்த்தவன் அந்த ஆன்மா விழிச்சிருந்தா அழுவாரு. இதான் விழிப்பு, இதான் செயல். புத்தரை பார்த்துட்டு நிறைய பேர் ஞானத்துக்கு வந்ததே என்னன்னா, சில ஆன்மா விழிச்ச ஆன்மா அவரை விட்டு போகாம சுத்தி தெரிஞ்சுட்டு. நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவங்க ஏதோ ஆன்மீகத்தை அலையிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் விழிச்சிருக்கு. அவங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களையே மீறி ஒண்ணு நடக்குது, அவங்க பேச்சு அது கேட்காது. அதுதான் உண்மை செயல். நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது, இவங்க ஏதோ கிறுக்கு பிடிச்சு அலையிறாங்க அப்படின்னு நினைப்போம். அது இல்லை, உண்மையாக அது இல்லை. பிராக்டிக்கலா நான் சொல்றேன், உணர்ந்து. ஜீவ சமாதிக்கும் மகா சமாதிக்கும் முக்திக்கும் இதுல நம்ம பிறவியில பெருவாழ்வுன்றது எதுல நமக்கு கிடைக்கும்? இது 3க்கும் விளக்கம் இல்ல. இந்த முக்தி, இந்த சமாதி, இந்த மகா சமாதி எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அனுபவம், முப்பிறப்போட செயல்பாடுகள் தான். ஒரு இயல்பான இருக்கிற மனிதனுக்கு முக்தி கிடைக்கப்படலாம். அந்த முக்திக்கு அவ்வளவு சாமானியமா முக்தி கிடைச்சிடாது. அவனுடைய நல் ஒழுக்கத்துல, அவனுடைய ஞான வழியில் இருக்கிறதுனால அந்த முக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் சில ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கும் போது, அந்த ப்ராசஸ்க்குள்ள அவர் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று போய்கிட்டு இருக்கும் போது அவர் அடுத்த அனுபவத்தை பெற முடியாது, காலம் ஒத்துழைக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நீ இந்த இடத்துல சமாதி ஆயிட்ட, அடுத்த செயலாக்கத்தை உனக்கான செயல் வடிவத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது அவர் சமாதி ஆகும். அந்த மகா சமாதிங்கிறது அதையும் கடந்த ஒரு செயல் வடிவமாக மாறப்படும். இப்போ ஒரு மனிதன் சமாதி இந்த நேரத்துக்குள்ள, இந்த காலகட்டத்துக்குள்ள உனக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். நீ சமாதிக்கு போற நேரம், இந்த நேரத்துல உன் உடலில் இருந்து நாமே உன் உயிரை பிரித்து எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்னன்னா, நீயே உன் உடல்ல இருக்கிற உயிரை பிரிச்சு எடுக்கும். அந்த கலைய நுட்பமா கத்திருக்கவங்க அதை செய்வாங்க. இப்ப விவேகானந்தர் என்ன செய்தாருன்னா, டைம் முடிஞ்சிருச்சு, நீ உன்னுடைய கலையை பயன்படுத்தி உன்னுடைய ஆன்மாவை வெளியில எடுக்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய உயிரை அவர் தான் பிரிச்சு எடுத்தார். இப்ப இயற்கையா படுத்துக்கிட்டு அப்படியே செத்து போறது கிடையாது. அந்த கலை இந்த உடல்ல இருந்து அந்த உடலை இந்த உடல்ல இருக்கிற உயிரை உள்ள வெளியில எடுத்துட்டு வந்தது. இந்த டயத்துக்குள்ள அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க தியானத்தை பயன்படுத்தி அந்த கலைகளை அந்த நுட்பத்திலிருந்து வெளியில எடுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு அந்த அனுபவத்துல பிரிவுகள்ல கலைகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைக்கப்படும். அதுதான் சொல்லுங்க. புரியுது இல்லையா? இப்போ ஜீவ சமாதின்றது நீங்க ஒரு நிலையில இருக்கும்போது அந்த செயல் சமாதி வச்சிடறாங்க. சமாதி வச்சிடறாங்கன்றது நம்ம இயல்பா தவத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்றது இப்போ நமக்கு புரிதல்ன்றது நமக்கு உணரணும். இதுல சமாதி நிலைக்கு நம்ம போறோம்னாக்கா, இப்ப பாடியை ஒரு சில பேர் இப்ப எரிச்சிடுவாங்க. சமாதி ஜீவ சமாதி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சொல்லிட்டு ஜீவ சமாதி வைக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நாம அந்த நிலையை போகும்போது நம்ம என்ன செய்யணும்? இப்ப சில பேருக்கு பெரிய அனுபவமே பெற்றிருக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஆன்மீக செயல்ல இருப்பாங்க. எனக்கு சமாதி வைப்பான்னா அவங்களுக்கு சமாதி வச்சிருவாங்க. அப்படி சமாதி வச்சிருக்க கூட அதுவே பாவம் ஆயிட்டு, புரியுதுங்களா? சில பேருடைய உடல் நல்ல அனுபவத்தை இருப்பாங்க, அவங்கள தூக்கி கொண்டு எரிச்சிருவாங்க, அதுவும் பாவம் ஆயிடும். என்னன்னா, இந்த அனுபவத்தை எல்லாம் பிரபஞ்சம் தான் வழி நடக்கும். இவனை சமாதிப்படுத்தணுமா, இவனை எரிக்கணும்,
பாதி பேர் எரிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய யோக நிலையில இருக்கிறவங்க. ஏன்னா இந்த உடலை எரிக்கப்பட்ட ஆகணும், நீங்க எரிச்சிருக்க அப்படிங்கிறது அவங்க தத்துவார்த்தமா இந்த உடலை எரிக்கப்பட்டாகணும், இல்ல இந்த உடலை கங்கையில விடப்படாகணும், இப்படி செய்கிற செய்முறைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த சூலத்தை என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கே காட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த சூலத்தை காட்டப்படாம பயிற்சி காலத்துல சில பேர் இருந்து இறந்து போயிடுவாங்க. அப்ப சுவாமின்னு வழிபடுறதுல பல பேர் அவங்கள ஃபாலோ பண்ணவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்கள 2 கட்டமா என்ன பண்றது தெரியாம சமாதி விட்டுருப்போம். புரியுதுங்களா? பல பேர் வந்து ஒரு கலையை எடுத்து பல ஆண்டுகளா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பெரிய அனுபவத்தை அடையல, ஆனா அவங்க இந்த தியானத்திலேயே இருந்துட்டு ஒரு நாள் அவங்களுக்கே தெரியாம அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப சுத்தி இருக்கிற என்ன பண்ணுவாங்க, எல்லா தவம் பண்றவங்க எல்லாம், ஓ ஐயா வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க, நம்ம வந்து அவருக்கு ஒரு சமாதி வச்சிருவோம், சமாதி அந்த மாதிரி வைக்க கூடாது. அதை கண்டறிந்து அந்த செயல் வடிவம் என்னன்னு பார்த்து நிதானிச்சு அதை கையாளும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஏராளமான சமாதி, அந்த மாதிரி நிறைய வடிவத்துக்குள்ள சமாதிகள், அப்படியெல்லாம் ஒரு செக்ஷனுக்குள்ள எல்லாத்தையும் எல்லா இடத்துக்குள்ளையும் பண்ணிடக்கூடிய ஒரு உண்மையா எனக்கு தெரிந்த என்னோட அனுபவத்துல ஒருத்தர் நல்ல பிரபஞ்சத்தோட அனுபவம்னா அவருடைய இறப்பு பிரபஞ்சம் தான் நடக்கும். அவருடைய சமாதி அவருடைய எரிக்கிறதோ அவரை ஒரு இடத்த கோவிலா வைக்கணுங்கிறத அது தேர்ந்தெடுக்கும், அதுவே அந்த வேலையை பண்ணும், அதுக்கான ஆட்கள் எல்லாத்தையும் அதுவே தேர்ந்தெடுத்து தடுத்து ஆட்கொண்டு வர வைக்கும். அது முழு செக்ஷனையும் அது செய்யும். அது யாருகிட்டயுமே ஒப்படைக்காது, யாரையும் நம்பாது, அதுவே களத்துல இறங்கும், களப்பணிகளை அதுவே செய்யும். யார் வந்து தடுத்தாலும் ஒரு நல்ல ஆன்மாவை ப்ராப்பர் முறையில தான் வைக்கணும், அதை வந்து மிஸ் பண்ண கூடாது. அந்த பிரபஞ்சம் அந்த ஒருத்தர் நல்ல அனுபவத்தில் இருக்கிறாரு, சுத்தி இருக்கிறவங்க யாரும் அனுபவம் இல்லை, அவரை ப்ராப்பரா எப்படி சமாதி வைக்கணும்னு கூட தெரியாது. ஆனா சில பேரை தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களே அந்த வழிமுறைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அதை உடல்ல உள்ள கொண்டு தடுத்து ஆட்கொண்டு அந்த சமாதிக்கான வேலைகளை கூட இருக்கிற பக்தர்களை வச்சே அது செய்யும். இது மாதிரி நடக்கும். உண்மை தவம் என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தை அது பார்த்து, ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனுடைய மரணத்தை கூட அந்த பிரபஞ்சம் வந்து சில அதிசயங்கள் நடக்கும், சில அற்புதங்கள் நடக்கும். ஒரு சாதாரண இயல்பாக இறந்து போற எத்தனையோ பேரு நான் அவங்களுக்கே தெரியாம அவங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்ப என்கிட்ட ரூம்ல இருந்து கிளம்பும் போது ஒரு 3 பேர் இறந்தவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் சந்திக்கணும் அப்படிங்கிற தகவல் இருக்கும். அப்ப அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான், அவங்க இறந்து போறாங்க. ஆனா ஒரு பிரபஞ்சம் வந்து தவம் பண்ண மட்டும் எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்துருப்பாரு. எனக்கும் அவங்களுக்கும் உறவு கிடையாது. நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ண போறேன். இங்க பிரயாணம் பண்ற இடத்துக்குள்ள ஒருத்தர் 3 பேர் ஒரே நாள்ல 3 பேரை நீ சந்திக்கணும், அந்த 3 பேரை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த 3 பேரும் எப்படி சந்திப்பாங்க, நான் போய் அந்த சாலை வீட்டுல இருக்கல, அந்த 3 பேரும் நான் போற சாலையில என்ன கிராஸ் பண்ணுவாங்க, என் காரை கிராஸ் பண்ணுவாங்க, என் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி, இந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் நடக்குதுன்னா அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வதித்தே தீரணும்னு அதை தீர்மானிச்சு. அப்ப இது அதுக்குள்ள வழக்கமான செயல்லாம் நடக்காது. அப்ப அந்த மரணம் கொண்டாடப்பட வேண்டிய மரணமாகவும் ஆசீர்வதிக்கக்கூடிய மரணமாகவும் மாறிப்போம். அப்ப இயல்பா என்ன ஆகுதுன்னா அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்க வேண்டியதில்லை. அந்த யாரு பார்த்தாங்களோ அவங்களுக்கு அந்த சாலை வழியாக நானே ஆன்ம விடுதலை செஞ்சிருவேன். அந்த செயலை வந்து என்ன வச்சு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பண்ணி விட்டு போயிருக்கு. ஏகப்பட்டது நடந்திருக்கு. இப்ப அந்த செயல் எல்லாமே வந்து ஜீவ சமாதியா இருந்தாலும் முக்தியா இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தினிடமே ஒப்படைச்சிடும். அதனுடைய செயல்பாடு ரொம்ப நன்றி. உண்மையான செயல்தான். அவர் காளகஸ்தியில ஒரு இடத்துல இருந்துட்டு காளகஸ்தியில இருந்து திருப்பி திருவண்ணாமலைக்கு வரும்போது 3 பேர்த்த சந்திக்கணும். 3 பேரும் உடல் பிரிந்தவங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு, அவங்களை நீ சந்திக்கணும் அப்படின்னா வெவ்வேறு இடத்துல சரியான தருணத்துல அவங்க நேரடியா என் காரை நோக்கி வரணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா நீ சந்திச்சு தீரணும் அப்படிங்கறத அது முடிவு பண்ணுது. அப்ப அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அவங்க உறவினருக்கு அவங்க பையனுக்கோ தெரியாது. ஆனா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அவங்க அந்த இறைக்காக ஒரு செயல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அது என்ன பண்ணுது, விழிப்போட யாருக்கிட்ட போய் சொல்லி அதை சரி செய்ய முடியுமோ அவன்கிட்ட போய் சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப நான் அன்னைக்கு காளகஸ்தியில வராம கூட நான் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. அப்ப என்ன வர வைக்கிறதுக்கும் அப்ப என்கிட்ட முன்னாடியே
அதை நீ எதாவது அவாய்ட் பண்ணிடாத. இந்த மாதிரி வரும், அந்த நேரத்தை நீ விழிப்போட இரு, அதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அங்க ஒரு வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கவனமா இரு, 3 பேர் வருவாங்க, நம்ம தான் அனுப்பியிருக்கோம் பார்த்துக்கிறதா அதோட பொருள். அப்போ ஒரு தனி மனிதர்களுக்குள்ள இந்த பிரபஞ்ச பேராற்றல் எவ்வளவு விழிப்போட கவனத்தோட அது ஒரு பிரயாணம் பண்ணுதுங்கிறத அனுபவம் பெற்றவங்கள்ட்ட வந்து அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். இதுதான் செயல். இது நிறைய பேரால உணர முடியாது. இந்த செயலை வந்து அவங்களுக்கு தத்துவார்த்தமா புரியாது. ஆனா அவங்க எங்க உணர்வாங்கன்னா, அவங்க 30வது நாள் சாமி கும்பிடும் போது, சில முன்னோர்கள் கும்பிடும்போது சில அதிசயம் நடக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா சாமியா போயிட்டாரு, ஏதோ நமக்கு நல்லது நடக்குதுன்னு பார்க்கணும். ஆனா அந்த நல்லதுக்கு பின்னாடி பிரபஞ்சம் இருக்குங்கிறத அவங்களால அப்பயும் உணர முடியாது. இதுதான் அவருடைய செயல். நிறைய பேருடைய முன்னோர்கள் நிறைய பேருடைய ஃபேமிலி லைஃப மாற்றி விட்டுருக்காங்க. நிறைய பேருடைய ஃபேமிலி லைஃப மொத்தமா பழச்சு போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நடக்கும். சில பேர் இறந்தவங்க வீட்டுல கல்யாண வீடு மாதிரி மாறி இருக்கிற வீடு இருக்கு. சில இறந்தவங்க வீடு இறந்தவங்க வீடாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் நம்ம சூழல்.